குழல் இனிது யாழ் இனிது என்பார்த மக்கள் மழலை சொல் கேளாதவர். சார், குழந்தையுடைய பாக்கியம், குழந்தை யோகம் அப்படிங்கிறத பார்த்து வருத்தப்பட்டவங்கலாம், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, என் பேர் சொல்லும் வாரிசு எனக்கு வராதா போன்ற ஏங்குபவருக்கெல்லாம் சனி பகவான் அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைங்கிறது சார், உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னார். அப்போ உங்கள் நண்பன் யார்? உங்கள் நண்பன் நல்ல நட்புகள் நம்ம கூட இருக்கும்போது, நல்லவங்களாம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம லைஃப்ல தன்னால் நல்லா வரும். எனக்கு வந்து காலில் எந்திரிச்சோன்னு ஒரே டயர்டா இருக்கு சார், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து வீக்கெண்ட் ஆனா ஜாலியா சரக்கு போட்டு ஹாப்பியா இருப்பேன், அப்போ வீக்கெண்ட் வரைக்கும் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா வீக்கே இல்லாம பண்ணிடுவார் சார். உண்மையில ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணவங்கலாம் இருக்காங்க சார். அவங்க அத்தனை பேரையும் மாத்தி பரம பிஸியா மாத்தி விட்டது யாருன்னா எல்லாம் வல்ல சனி பகவான். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு லாபமே கிடைக்கல சார். ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த துறை உங்களுக்கான துறை இல்லை என்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கல. அவ்வளவுதான், சிம்பிள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை தரவே வந்திருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி, சனி வந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும், எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் சனி பகவான் தரப்போகிறார் என்பதை விளக்கமாக பார்க்க போறோம். அவ்வகையில சனி பகவான் உங்களுக்கு எங்க வரார்? 11ஆம் வீட்டிற்கு வருகிறார், லாபஸ்தானத்தில் வருகிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும், ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கான்னு பாருங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த லாபம் அப்படிங்கிற இடமே அந்த 11ஆம் இடம்ங்கிறது தான் சார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கரெக்டாக இருந்துட்டுன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த 11ஆம் இடம் தான் எதை தொட்டாலும் நமக்கு லக்கா மாறுறது சார். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய விஷயங்களை இறங்கிட்டேன் சார், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு அதுக்கான பலனே கிடைக்கல, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு லாபமே கிடைக்கல சார். ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை உங்களுக்கான துறை இல்லை என்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கல. அவ்வளோதான், சிம்பிள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை தரவே வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தொழில் இருக்கோ அந்த தொழில் தான் உங்களுக்கான தொழில். ஸோ 11 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய மாமனாருக்கும் உங்களுக்குமான உறவு சார். 11 சரியா இருந்தால் நல்லா இருக்கும். நீங்களே அங்கதான் வரேன். 11ங்கிறது உங்க நண்பர்கள். நண்பர்கள் சார், உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னார். அப்போ உங்கள் நண்பன் யார்? உங்கள் நண்பன் நல்ல நட்புகள் நம்ம கூட இருக்கும்போது, நல்லவங்களாம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம லைஃப்ல தன்னால் நல்லா வருவோம். அதை நல்லா புரிஞ்சுங்க. நல்லவங்களை நீங்க செலக்ஷன் பண்ணணும். நல்லவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா வாழ்க்கையில நம்மளை அசைச்சிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல விஷயங்கள், நம்ம ஒருவேளை தப்பி போனாலும் நம்ம நண்பர்கள் நம்மளை வழி நடத்துறவங்களா இருக்கணும் சார். இன்னைக்கு 100க்கு 99 நண்பர்கள் வந்து வழி நடத்துறவங்க கிடையாது. 100க்கு 99 பேர் நண்பர்கள் வழியை மாற்றுறவங்களா தான் இருக்காங்க. நம்மளை வழிநடத்தும் நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வகையிலே இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிபதியாக சனி பகவான். அப்போ நல்ல நல்ல விஐபியை சார், ஒரு வாட்ஸ்அப் கவிதை படித்தேன். என்னன்னா, யாரையாவது நமக்கு பிடிக்கல, நம்ம எதிரியை பிடிக்கலைன்னா என்ன செய்யணும்? நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும். நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கப்புறம் அவன் உருப்பிடாக போகிறான். அந்த மாதிரி 11ஆம் வீட்டில் நண்பர்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு நல்வழி காட்டுறவங்க. அந்த நல்வழி காட்டுபவர்கள்லாம் சனி பகவான் கண்ணுக்கு காட்டி கொடுப்பார். ஒரு பெரிய விஐபி, அவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவர் வளரும் போது நம்ம வளரும். நல்லா புரிஞ்சுங்க சார். உங்க கூட டிராவல் பண்ணுறேன் சார், எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார். இவ்வளோ பெரிய நான் வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன், நீ எடுத்து நடத்துகிறா, ஓகேடா. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம அதை பிடிச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கணும். அதற்கு நமக்கு நல்ல பழக்கங்கள் முக்கியம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு 40 வயசு ஆகும்னு வச்சுங்களேன், சொல்கிறேன். ஸோ அப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11, 12 ஒன்றை பார்க்கிறார். அந்த 1ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னம். லக்னத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது, காலைல எந்திரிச்ச உடனே ஒரே டயர்டாக இருக்குது குருஜி, காலைல எந்திரிச்ச உடனே ஒரே இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறேன், காலைல எந்திரிச்ச உடனே ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், எவ்வளோ வேலை, ஒரே வேலை. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா குச்சி வச்சு அடிப்பாருன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி சனி பகவான் ஓட சொல்லி வேலை பார்க்கறதுக்காக. சனி பகவான் ஒரு உழைப்பின் கடவுள். 1ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உடலில் மந்தத்துவம் ஏற்படுகிறது.
எனக்கு வந்து காலில் எந்திரிச்சோன்னு ஒரே டயர்டாக இருக்கு சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக சரக்கு போட்டு ஹாப்பியாக இருப்பேன், அப்போ வீக்கெண்டு வரைக்கும் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வீக்கே இல்லாமல் பண்ணிடுவார் சார். உண்மையில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்களாம் இருக்காங்க சார். அவங்க அத்தனை பேரையும் மாற்றி பரம பிஸியாக மாற்றி விட்டது யாருன்னா எல்லாம் இல்லை சனி பகவான். சனி மனசு வச்சுட்டாருன்னா உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது, அப்படி பிஸி ஆக்கிடுவார். ஸோ சனி பகவான் ஒன்றை பார்ப்பதால் நீங்கள் பயங்கர பிஸியாக பிஸி ஆகிட்டீங்கல்ல, அப்போ வருமானம் வரப்போகுது, அவ்வளோ தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ 1ஆம் இடத்தை எங்கள் கடையில் கூட்டமே வரல சார், என்னன்னே தெரில, காலிலேருந்து ஓட்டிட்டு தான் இருக்கேன். கவலையப்படாதீங்க, நீ கடை ஃபுல்லாக கூட்டம் தான். இனிமேல் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து ஒன்றை பார்க்கிறார். அதே ரிஷபராசிக்காரருக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை பிறப்பு, குழந்தை ரொம்ப நாளாக ரொம்ப வருடமாக குழந்தைக்காக கஷ்டப்படுறேன் குருஜி. குழல் இனிது யாழ் இனிது என்பார்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் சார். குழந்தையுடைய பாக்கியம், குழந்தை யோகம் அப்படிங்கிறத பார்த்து வருத்தப்பட்டவங்களாம், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, என் பேர் சொல்லும் வாரிசு எனக்கு வராதா போன்ற ஏங்குபவருக்கெல்லாம் சனி பகவான் அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தைங்கிறது சார். இன்றைக்கி நிறைய பேருக்கு நேச்சுரலாக குழந்தை பிறக்கிறதே கிடையாதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணுறாங்க, ஐயுஐ பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இந்த செயற்கை கருத்தரிப்புங்கிறது உலகத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே அது சகஜ நிலைக்கே வந்துருச்சு. ஒரு படத்தில் கூட பார்த்தேன், இன்னொரு காலத்தில் சுகப்பிரசவங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கும், எல்லாருமே சிசேரியன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி உடல்நிலை வீக் ஆகிட்டே போகுது மனிதர்களுக்கு, முக்கியமாக ஆண்களுக்கு. ஸோ அப்போ சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறதுனா உங்களுக்கு அந்த குழந்தை பிராப்திக்கான இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு வந்து உயிரணு குறைவுன்னு சொல்கிறாங்க, கருமுட்டை ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க என் ஒய்ஃபுக்கு, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். சனி பார்த்துட்டா உடனே போதும், அதுக்கப்புறம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சனி அந்த பார்த்தாலே போதும் உங்களுக்கு தன்னால் ஓகே ஆகிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் சார், அப்படி தான் கார்கில் வாருக்கு வந்தான். கார்கில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம் ஆச்சு 1993. அப்போது நான் சின்ன பையனாக இருக்கேன், அப்போ படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு பெரிய அண்ணா அவர் பார்த்துருக்கேன். அவர் கார்கில் வரப்போ கல்யாணம் ஆச்சு, 22 வயசு அவருக்கு. கல்யாணம் ஆனவுடனே அவருக்கு அன்றைக்கி தான் எல்லா சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அன்றைக்கி இரவு தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே போர் யுத்தம்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனவர் போய் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அவருக்கு தகவல் வந்துருச்சு, இந்த மாதிரி குழந்தை வந்து உனக்கு நின்றுருச்சு, அதனால் இப்போ வந்து அவன் முழுகாமல் இருக்கா, 5 மாதம்ட்டாங்க. சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த யுத்தம்லாம் முடித்து ஒரு 1.5 வருஷம் கழித்து வரார். வரும்போது இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அதனால் பார்த்து நீங்கள் வந்து அப்படி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க மாப்பிள்ளன்னு அனுப்பி விட்டாங்க அவரை திரும்பவும். அதுக்கப்புறம் சரின்னு வந்துட்டார். திரும்ப ஒரு 2 வருஷம் கழித்து திரும்பி வந்தார், பார்த்தா குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னு, எனக்கு ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க, சனி கல்யாணம் பண்ண உடனே கையில் குழந்தைய கொடுத்துருவார். நான் ஒன்றும் வாழவே ஆரம்பிக்கலையா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அதான் அவன் உட்காந்து 10 வருஷமாக வெயிட்டிங்கில் இருப்பான், அவனுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்காது. சனி பகவான் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டை பார்த்த உடனே, அப்போ ரிஷபராசிக்காரங்களாம் என்ன பண்ணணும், இப்பயே கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட், அந்த மாதிரி தான் ஃபாஸ்ட் ட்ராக்கில் உங்களுக்கு ஓகே ஆயிரும். அதனால் குழந்தை பிறப்புக்கு சனி பகவான். அடுத்து சனி 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடத்தை உங்களுக்கு 8ஆம் இடம். 8ங்கிறது என்னென்னா ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தை சனி பார்த்து விடுகிறார். அதே மாதிரி வந்து அசையா சொத்துக்களை சனி பார்க்கிறார். ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் குருஜி, நான் அந்த மாதிரி சொத்து சேர்த்தணும், எனக்கு வந்து அசையா சொத்துக்கள் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், நான் வந்து எல்ஐசி பாண்டு போடலான் இருக்கேன், அது பண்ணலான் இருக்கேன், இது பண்ணலான் இருக்கேன். அந்த நினப்பெல்லாம் சில பேர் சீட்டு போடலான் இருக்கேன், 15 லட்சம் சீட்டு 20 லட்சம் சீட்டு போடலான் இருக்கேன், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு ஓகே பண்ணுவார், சேமிப்புகளை அதிகப்படுத்துவார். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வேலை பார்க்க வைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து 11ஆம் இடம் லாபத்துக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார், குழந்தைய கொடுத்துட்டார். அடுத்தது உங்களுக்கு ஆயுசு பாவம், கணவர் ஐசியூவில் இருக்கார் சார், பிழைப்பாரா இல்லையான்னு தெரில, பயமாக இருக்குது. இனி கண்டிப்பாக பிழைப்பார், கவலையப்படாதீங்க. சனி தான் ஆயுள்காரகன், அவரே பார்த்துட்டார். நிச்சயம் உங்களுக்கு மாங்கல்ய பிராப்தி என்பது உண்டு. எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவானின் அருளோடு இந்த சனி பயிற்சி சூப்பராக இருக்க போது 100க்கு 150 மார்க். அதனால் சனி பயிற்சி சிறப்பாக இருக்க போகிறது. மேற்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.